ஹே காய்ஸ், நான் ஜான் சத்யபிரியன் ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் கிர்கிஸ்தானில் படிச்சுட்ருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் லோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேங்க்கில் இருந்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க, கொலாட்ரல்னா என்ன, நான் கொலாட்ரல் லோன்னா என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும், மார்ஜின் அமௌண்ட்னா என்ன, இந்த எஜுகேஷன் லோன் எடுக்கிறதுனால நமக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, தென் ரீபேமெண்ட் பீரியட்னா என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எனக்கு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் பேங்க்லேருந்து நமக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்றது தான். அதுக்கு முன்னாடி கொலாட்ரல் அண்ட் நான் கொலாட்ரல் லோன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். கொலாட்ரல் லோன் அப்படின்னா ஷூரிட்டி பேஸ்ட் பண்ணி நம்ம லோன் எடுத்துக்கிறது. லைக் நம்மள்ட்ட ப்ராப்பர்ட்டி, லேண்டு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதோடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி நம்ம லோன் எடுத்துக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கொலாட்ரல் லோன். நம்மக்கிட்ட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை லேண்ட் எதுவுமே நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அது பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் நான் கொலாட்ரல் லோன். இப்போ கொலாட்ரல் லோனில் நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா அப் டு 1.5 crores வரைக்குமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போது நான் கொலாட்ரல் லோனில் எவ்வளோ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டாவில் இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 lakhsலேருந்து 7.5 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸில் நீங்கள் வந்து கோர்ஸில் செலக்ட் ஆகி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 8.5 lakhs வரைக்குமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இது பேங்க் வைஸுமே சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் மார்ஜின் அமௌண்ட்னா என்ன? இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஃபஸ்ட் இயருக்கு என்னுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh. அப்போனா அதில் 5% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது 20,000 நான் பே பண்ணணும். ரிமைனிங் அமௌண்ட் பேங்க்லேருந்து காலேஜ்க்கு டேரெக்டாகவே பே பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க அப்படின்றது தான். இப்போது எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம அட்மிஷன்ஸ் போட்டிருக்கோமோ அதோடைய அட்மிஷன் லெட்டர் வேணும். அப்புறம் நம்மளுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் அதுவும் காலேஜ்லேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. பேங்க் லோன் லெட்டர் நமக்கு வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கொலாட்ரல் லோன் மூலிமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோடைய டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேங்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுங்க. இப்போது HDFC பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9லேருந்து 10% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ பேங்க் வைஸும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போலேருந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு பேங்க்லேருந்து எப்போ உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்தே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். நம்ம திரும்ப லோன் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் நம்ம கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸ் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு 5 years + 1 year மொரட்டோரியம் பீரியட் கொடுப்பாங்க. அது வந்து ஹாலிடே பீரியட் மாதிரி. இப்போ 5 years கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த 1 year பார்த்தீங்கன்னா நான் ஜாப் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த இயர்லேருந்து நான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்காக இது வந்து ஹாலிடே பீரியட் மாதிரி இது கொடுப்பாங்க. இந்த 6 years இல்லாமல் நமக்கு 10 years வந்து பார்த்தீங்கன்னா டென்யூர் பீரியடாக கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 15 to 16 years நமக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த டைமுக்குள்ளே லோன் ரீபேமெண்ட் நம்ம பண்ணிடணும். எஜுகேஷன் லோன் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது, இப்போது ஒரு கேர்ள் சைல்டு எஜுகேஷன் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லேருந்து 0.5% வரைக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. இதே அந்த கேர்ள் வந்து எஸ்டி கேட்டகரியில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே 0.5% வரைக்குமே கம்மி பண்ணுறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்குங்க. எஜுகேஷன் லோன் பற்றின அவேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இல்லைங்க. அதனால தான் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள்லாம் சேர்ந்து எம்பிபிஎஸ் அட்மிஷன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்கோங்க டெலகிராமில். டெலகிராமுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் லோனை கிளைம் பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட்ஸுமே நாங்கள் உங்களுக்கு கொடுப்போங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராடில் போய் நம்ம எம்பிபிஎஸ் படிக்கலாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் 2024 பேட்ச் வந்து இப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாராவது அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் அட்மிஷன் போட கைடன்ஸ் கொடுப்போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.